அக்கா அக்கா என்ன பெருக்கிட்டு? ஆமா, கூட்டிட்டு தான் இருக்கேன். சரி, பெருக்குங்க பெருக்குங்க. கூட்டுறது கூட உனக்கு பெருசா தெரியாது. கூட்டுங்க கூப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே பைபிள் வாசிப்பா. 24 நாள் இப்ப போனும் கைமா இருக்கா. அதுக்கப்புறம் முன்னெல்லாம் அப்பா அப்பான்னுவா. இப்பெல்லாம் என்ன சுத்தமா மறந்துட்டா. ஏமா காலையில மதியானம் 1 மணிக்கு வந்தேன். மணி 3 ஆயிடுச்சு. எனக்கு சாப்பாடு கொடுமா. இதை ஒரு நிமிஷமா நான் எடுத்துட்டு வரேன். ஆமா ஆமா, அப்பா சாப்பாடு கேட்கலாம். ஆமா ஆமா, அப்பா சாப்பாடு கேட்குறாங்க. இருங்க, நான் ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு கால் பண்றேன். ஆமா ஆமா, எங்க ரிலேட்டிவ்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க போட்டோ கேட்டாங்க. சரி சரி. என்ன வெறும் சோறு கொண்டு வந்து கொடுக்குறேன்? இருங்கப்பா, இந்த குழம்பு கொடுக்குறேன். இதான் குழம்பு. சாரிப்பா, குழம்புக்கு பதிலாக தண்ணியை கொண்டு வந்துட்டேன். கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னதுல இருந்து எல்லாமே மாத்தி தான். எனக்கு இப்ப சாப்பிடுற மூடே போயிட்டு, இந்த கல்யாண வேலை நிறைய இருக்கு, நீயே சாப்பிட்டுக்கோ. சரிப்பா. போன் பேசி ஒரே டயர்டா இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம தூங்குவோம். அப்படின்னா 12 மணிக்கு அவர் கால் பண்ணுவாரு. வெளியே பேச முடியும். திரும்ப பெற்றவளே புஷ்பா, என்ன ஒரு மாதிரி டிஃபரெண்டான சவுண்ட் கேட்க? யாரியா நீங்க? கதவெல்லாம் பூட்டி கிடக்கு, எங்க இருந்தியா வந்தீங்க? ஒருவேளை நேத்துதான் கல்யாணத்துக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். ஒருவேளை திருட வந்து போனோம். வெளியில போயா நீ யாரியா? எதுக்கு அங்க வந்திருக்க? நான் தான் கேப்ரியல் ஏஞ்சல். ஏஞ்சலா? உங்க பேர் ஏஞ்சலா? ஆமா, நான் தான் கேப்ரியல். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஓ, நான் நேற்று இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு வேற நிறைய தேவை இருக்கு, அதனால பணம் ரொம்ப தேவைப்படுது. இப்பதான் நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட பணத்தை கொடுத்து இருக்காரா? உங்களை குறிச்சு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு. என்ன குறிச்சு பெரிய திட்டமா? என்ன திட்டம்? நீங்க மரியாள் எப்படி தன்னுடைய கர்ப்பத்துல இயேசுவை சுமந்து இந்த உலகத்துக்கு இயேசுவை வெளிப்படுத்தினாங்களோ, அது போல நீங்களும் இயேசுவை உங்க இருதயத்துல சுமந்து உங்களை இயேசுவை எல்லாருக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தா மட்டும் நான் இயேசுவை பத்தி மத்தவங்களுக்கு வெளிப்படுத்திருப்பேன். நானே இப்பதான் ப்ரேயர் பண்ணி ஒரு நல்ல துணை கிடைச்சிருக்கு. நாங்க கல்யாண வேலைகள் வேற நிறைய இருக்குது. கல்யாணம்னா என்ன சும்மா நினைச்சீங்களா? அப்போ உள்ள காணாவூர் கல்யாணம் நினைச்சீங்களா? காணாவூர் கல்யாணத்துலதான் அப்பமும் திராட்சரசமும் இருந்தா போதும். இப்ப அப்படியா? இப்பெல்லாம் மட்டன் சிக்கன் பிரியாணி இருந்தாதான் கல்யாணத்துக்கே வரேங்கிறாங்க. அது மட்டுமா, இப்போ உள்ள கல்யாணத்துலலாம் நம்ம போட்டோ ஷூட்டு முன்னாடியே எடுக்கணும், அப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அதுவும் ஒரே கலர்ல 2 பேருக்கு எடுக்கணும், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும், அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் போகணும், ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம மேக்கப் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. நான் இப்படிலாம் இருக்கும்போது நான் எப்படி கடவுளை பத்தி மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவேன்? அன்னைக்கு மரியாளுக்கு கூட நான் தான் போய் சொன்னேன். ஆனா மரியாள் கூட இவ்வளவு கேள்வி என்கிட்ட கேட்டதில்லை, இவ்வளவு நேரம் பேசுறேன். ஆனா தேவ சித்தத்தை செய்யறதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கேன். அப்படியா? நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பார்ப்போம். அப்ப கூட டைம் இருக்காது. ஊருக்கு எல்லா ஊருக்கும் சுத்தி பார்க்க போனோம். அப்புறம் ரிலேட்டிவ் வீட்டுல இருந்து விருந்துக்கு வேற கூப்பிடுவாங்க. சரி, நான் அப்புறமா உங்களுக்கு நான் யோசித்து சொல்றேன். நானு அதுவும் இல்லாம நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் இயேசுவை பத்தி கண்டிப்பா நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அந்த இது விழுந்துருச்சு அங்க. இருங்க
ஆன் பண்ணு. ஸ்டூப் பண்ணுவாங்க. தானோ எப்படி இருக்க தானோ? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடி இந்த பியூட்டி பார்லருக்கு போனா ஒரு சின்ன ஒரு ப்ளீச்சிங் தான் பண்ணோம், அதுக்கே 15,000. அது கோல்டன் ப்ளீச்சிங் வரையலாம். அதனால வேற என்ன இந்த பியூட்டி பார்லர் ரொம்ப விலைலாம் ரொம்ப ஏறிடுச்சுடி. நான் உனக்கு கேட்கணும்னு இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு சீன் போடுற? நான் என்னடி சீன் போடுறேன்? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்க அப்பா கஷ்டப்பட்டாரு. அதனால நான் பியூட்டிஷியன் போய் என்னோட அழகம் காட்டி நான் மிஸ் இந்தியா போட்டு நான் செய்து வேணும்னா எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பைசா கிடைக்குது. இதுல இருந்து சீன் போடுறேன்னு சொல்றேன். சரி சரி பரவாயில்ல. நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவியா என்ன? ஃபாஸ்டிங் ப்ரேயரா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் முடிப்பாங்கடி. வரதுக்குள்ள இந்த வெயில்ல ஏற்கனவே விண்டர்லயே ரொம்ப ஸ்கின் ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. இல்ல மதியம் வரும்போது ஸ்கின் வேற நான் வேற இது வேற சேர்ந்துருக்கீங்க மிஸ் இந்தியாவுக்கு. நான் எங்கடி வரலடி நானு. சரி பரவாயில்ல, மதியம் தான் வரல. நைட்டு கேரல் ரவுண்டுக்காவது வருவியா என்ன? கேரளா ரவுண்டா அது நைட்ல நடக்குமே. அது வேற டஸ்ட் அலர்ஜி வேற ஆயிடும். அதனால நான் வரல. நான் நீ மட்டும் போயிடுவேன். சரி நான் வரேன். இருப்பை பெற்றோளே ராதிகா. யார் நீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. நீங்களும் மிஸ் இந்தியா போட்டியில சேர்த்துட்டாங்க வரீங்களா? நான் ஒரு கேப்ரியல் தூதன். சொல்லுங்க. தேவன் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அதை சொல்றதுக்கு தான் உங்களிடத்துல என்னை அனுப்பியிருக்காரு. அப்படியா? இப்போ என்னதுக்கு முடியாது. எனக்கு 5 வருஷத்துக்குள்ள கமிட்மெண்ட் இருக்கு. மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரிக்குள்ள போட்டிக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். இப்போதான் நான் 50,000 வரை செலவு பண்ணி பியூட்டி பார்லர் வேற போயிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி நான் ஏச பத்தி சொல்றது? கண்டிப்பா நான் ஜெயிச்சுட்டேன்னா எல்லாரும் பேட்டி எடுக்க வருவாங்க. என்ன எல்லாருடைய அந்த இது போட்டோல எல்லாம் சொல்லும்போது நான் கண்டிப்பா அப்ப ஏசப்ப பத்தி நான் சொல்றேன். உங்களுக்கு ஏசப்ப பத்தி நல்லா உங்களுக்கு பத்தி சொல்றேன். நான் உங்களுக்கு மரியாதை போல இயேசுவை சுமந்து இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க அந்த தேவ சித்தத்தை செய்ய உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நாங்க இதுக்கு முன்னாடியே நீங்க வந்திருந்தாலும் நான் கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். இப்ப நான் அந்த போட்டிக்கெல்லாம் நான் ரெடியாட்டா இருக்கிறதால எனக்கு டைம் இல்லை. சுற்றி இருக்கவங்களை பாருங்களேன், எத்தனையோ பேர் கண்ணீரோடையும் சமாதானம் இல்லாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவனை வெளிப்படுத்த வேணாமா? வெளிப்படுத்துறது. ஆனா நான் இப்ப எல்லாம் அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதால என்னால இப்போ ஒண்ணும் முடியாது. எப்படியாவது தேவ சித்தத்தை செய்ய பாருங்க. கண்டிப்பா. மூணு மாடி வீடு கட்டியிருக்காங்க. சொல்லிட்டு பீட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்துல இந்த சைடு பக்கத்துல நேரத்துல புதுக்கார எடுத்துட்டு வந்தாங்க. பீச்சுக்கு போனாலும் கார்ல போறான், பீச்சுக்கு போட்டுருக்காங்க போனாலும் கார்ல போறான். என்ன அனுப்புற பண்ணுறாங்க. ஏசப்பா இவைய முன்னாடி என்னை ஒரு பணக்காரி ஆக்கு ஏசப்பா. திருப்பி பெற்றவளே செல்வக்கண்ணி. திருப்பி பெற்றாங்களா? ஏமா எரிய மாட்டோட திருப்பி பெற்றாரு? கடவுளே நானே துவாக்கி பிச்சைட்டு இருக்கேன். நீ திருப்பி பெற்றாங்க. இங்க பக்கத்தில் காரியை சொன்னாலும் பரவாயில்ல. 3 மாடி வீடு கட்டியிருக்கான். அவளை சொன்னாலும் திருப்பி பெற்றாங்கன்னு ஒத்துக்கிறான். இந்த பக்கத்தில் தான் புதுக்கார எடுத்துட்டு வந்திருக்கான். வீடியோ டபியாமா ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கான். அவளுக்கு தான் பரவாயில்ல. என்னைய மட்டும் திருப்பி பெற்றாங்கன்னு சொல்லியா? உங்களை ஒரு தேவ திட்டம் செய்யறதுக்காக தான் உங்களை தேவன் அழைச்சிருக்காரு. ஏடியவா தேவத்துக்கு வந்து ஏமா போமா என் லட்சுமே வேற, என் கனவே வேற. மரியாதை எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யறாங்களோ, கர்ப்பத்துல தேவனை சுமந்து தேவனுக்கு இந்த உலகத்துல வெளிப்படுத்தினாங்களோ, அது போல நீங்களும் இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் உங்களை குறித்ததான தேவ சித்தம். நான் வரலம்மா, நீ வேற யாரையும் பாரு. என் லட்சியமே வேற. என் குடும்பம் என்ன, நான் எப்படி முன்னேற, வாழ்க்கையில எப்படி குவாலிசரான்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைய போய் அங்க வா இங்க வாடி கொண்டு இருக்கேன். இங்க கோயிலே ஒருத்தர் ஒரு அக்கா வந்தா ஒரு அக்கா வராங்க. எண்ணிய கொடுத்தாங்க. இல்லை எண்ணிய கொடுத்தாங்க. நீங்க உங்களை சுத்தி நல்லா இருக்கிறவங்களையே பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களை சுத்தி அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் யார் தேவனை வெளிப்படுத்துவா? யார் தேவனுடைய அன்பை அறிவிப்பா? நான் வரலம்மா, நான் வரல. நீ யாரையாட்டும் பாத்துக்கோமா. எனக்கு என் லட்சியத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கம்மா. நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, போயிட்டு வாமா அப்பாமா.
எஸ்தர் உங்கள் மகிமைப்படுத்தி போல நானும் மகிமைப்படுத்தணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில் உங்கள் சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்தணும்ப்பா. எனக்கு சித்தத்தின்படி நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஆமாம். கிருபை பெற்றவரே எஸ்தர். தேவதூதன் தானே நீங்கள்? ஆமாம். அன்னைக்கு மரியாதை சந்திச்ச கேப்ரியல் தூதனா நீங்கள்? இப்போ நான் ப்ரேயர் பண்ணதெல்லாம் என்ன சந்திக்க வந்திருக்கீங்களா? ஆமா, தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை குறித்து நீங்க மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணுன்றதுதான் தேவ சித்தம். நான் இப்பதான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த தேவன்கிட்ட என்னோட வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை தெரியப்படுத்துகிறாரு. தேவனை மகிமைப்படுத்தணும், நான் தெரிய சித்தத்தின்படி செய்யணும். நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுத்ததுனால நீங்க பரலோகத்துக்கு வரும்போது தேவன் உங்களுக்கு மகிமையான கிரீடத்தை வைத்திருக்கிறார். நீங்க அங்க வரும்போது அதை பெற்றுக் கொள்வீங்க. தேவன் உங்களை கனப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்தை தேவதூதன் மூலமாக எனக்கு சொன்னதுக்கு தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இந்த கதையில பார்க்குற எல்லா கதாபாத்திரங்களும் தன்னுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறதுனால தேவ சித்தத்தை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அது போல நாம் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவான உலகத்தை வாழும்போது சொன்னாரு, பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனம்னு சொன்னாரு. அப்போ நம்ம தேவ சித்தம் செய்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். தேவ சித்தத்துக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் கவலையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மளுக்கு அவங்க மூலமா நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அவங்களுக்காக உங்களால முடிந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா நம்ம மாறுவோம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா மாறுவோம்.